எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல யூமி செட் பண்ண ஆளுங்க எல்லாருமே அவகிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க இந்த மாதிரி நீங்க சொன்ன எல்லா வேலையுமே முடிச்சுட்டோம். ஸோ காங்கோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா, எந்த ஒரு விதத்திலும் சக்சஸ்ஃபுல்லா ஆகாது. அவங்க வந்து சேவ் பண்ண அந்த ஆர்ட் கூட நாங்க ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அவங்களால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா, இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து வச்சிருப்பாங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன கூட்டம் எல்லாம் இங்க வராம வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டோனே, அங்க இருந்த ஓனர் வந்து பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கடை தொறந்திருக்காங்கன்னு சொன்னோனே, புதுசா ஒரு கடையான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா, மிஸ் காங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த கடையில வந்து பார்ப்பாங்க. அந்த கடையில வந்து பார்த்தோன்னா, என்ன இந்த கடை இப்ப தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள இவ்வளோ கூட்டமான்னு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கடை என்னன்னா, கேர்ல்ஸுக்குன்னு யூஸ் ஆகுற அந்த டாய்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த டாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடையில ஃபுல்லா சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கடையில கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் வாங்க, வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வரவேத்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க கூட்டம் வந்து நெறைய இருக்கிறத பார்த்துட்டு, அங்க வெளிய இருந்தாங்கல்ல, யூமி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. ஸோ இவங்க 2 பேருமே அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. யூமி வந்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலான்னு முன்னாடி வந்து காங் கிட்ட அவன் வருவானா, ஸோ இப்போதைக்கு நான் தான் வந்து பார்த்தேன்னா, காங் ஸோ நீ தான் என்கோ. ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர டீல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு காங் வந்து பார்த்தீன்னா, இவங்க கூட பேசிட்டு அப்படியே வெளிய வருவா. ஸோ வெளிய வரும்போது, "என்ன மேம் நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம போய் வெளிய போய் பேசலான்னு" சொல்லிட்டு 2 பேரும் வெளிய போய் பேசுவாங்க. "ஓகே நீ வந்து பார்த்தீன்னா, உன்னோட ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ண மாட்டேன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். பரவால்ல நீ வந்து நான் எதிர்பார்த்தத விட நல்லாவே பண்ணியிருக்கேன்னு" அவன் யூமி வந்து பார்த்தீன்னா, காங் கூட பேசிட்டு இருப்பா. நாங்களும் இந்த மாதிரி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு லக் இருந்திருக்கு போல. ஸோ அதனால தான் எல்லாமே நடந்திருக்குன்னு, காங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிப்பா. ஓகே நாங்க சொல்றத இப்ப கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லுவா. நாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கடைய ஃபுல்லா தேடிட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு இருந்த ஒரு கடைய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ பண்ணிட்டு உங்களுக்கு ஃபேவரா ஃபுல்லா மாத்திட்டீங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அந்த ஆன்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைய ஃபுல்லா எங்களுக்காக கண்டுபிடிச்சு குடுத்தாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, அந்த ஆன்டியோட வந்து பேசியிருப்பாங்கல்ல. ஸோ பேசும்போது இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன் ரிலேட்டடா வெளிய போயிருக்காங்கன்னு சொன்னோனே, அவங்க நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு, ஓகே அவங்க நம்பர நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் அவங்க கூட பேச ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த ஆன்டி வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. "நீ வந்து ரொம்ப ப்ரே பண்ணாத. நம்ம வந்து எவ்வளோதான் நம்பிக்கை வச்சாலும் இதெல்லாம் நடக்காதுன்னு" என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, காங் கூட பேசிட்டு இருப்பான். காங் வந்து, "நான் வந்து என்னோட நம்பிக்கைய இழக்க மாட்டேன். நான் கண்டிப்பா ப்ரே பண்ணுவேன்னு" சொன்னோனே, அந்த ஆன்டி வந்து கால் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்ட் ஆல்ரெடி அவங்க ஃபுல்லா பே பண்ணிட்டாங்களாம். ஸோ நம்மள வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளே அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோனே, அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மசில ஃபுல்லா அலாட் பண்ணிட்டு இருப்பாங்க. லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிரின்சஸ் என்னலாம் இந்த மாதிரி வேலை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா அலாட் பண்ணிட்டு இருப்பாங்க. லெக்ஸ் வந்து அந்த ஆர்ட் வந்து ரெடி பண்ணாம இருப்பான்ல. ச்சே! என்னடா இது இந்த ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அவன் புலம்பிட்டு இருப்பான். அந்த ஆர்ட் டீம்ல வந்து ஒருத்தன் ஸ்பெஷலா இருப்பான்ல, அவன் வந்து அந்த கடை வழியா வருவான். வரும்போது காங்க பார்த்துருவான். ஸோ காங்க பார்த்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல வருவான். என்கோ வந்து இவன பார்த்துருவான். ஸோ உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, லவ் தான் இந்த இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துருச்சான்னு அவன் கேட்பானா, இல்ல நான் வந்து அதுக்காகலாம் வரல. உங்க டீம் வந்து ஒரு ஒர்க் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த ஒர்க் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகல. அந்த ஒர்க் வந்து என்கிட்ட தான் இருக்குன்னு அவன் வந்து சொல்லுவான். ஸோ அப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அவங்க ரெடி பண்ண ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க டீம சேர்ந்தவங்க டெலீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவன் வந்து அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணியிருப்பான். எங்க டீம் வந்து என்ன ஒர்க் வச்சிருக்கோம்னு, என்ன ஒர்க் டெலீட் பண்ணணும்னு எல்லாத்தையும் முடிவு பண்றது நான் தான். உங்க ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே டெலீட் ஆகல. எல்லாமே இதுல தான் இருக்கு. ஸோ இத வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோனே, இத நீயே டைரக்ட்டா அவகிட்ட குடுக்கலாமேன்னு சொன்னோனே, இல்ல இந்த மாதிரி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னோட வேலை மட்டும் இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுவான். ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்க வந்து எடுத்துட்டு லெக்ஸி கிட்ட குடுப்பான். ஸோ லெக்ஸ் வந்து இது என்னதுன்னு கேட்பானா. ஸோ நம்ம டீம் வந்து பண்ண ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டெவலப் பண்ணிக்கலாம்னு சொன்னோனே, லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவன பார்த்துட்டு கட்டி பிடிச்சுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். கிஸ் பண்ண ஆரம்பிச்சோனே காங் பார்த்துருவா. ஸோ காங்கோட சோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ உடம்புல இருக்குல்ல. ஸோ அவனோட பாடிய வந்து பார்த்தீங்கன்னா, கிஸ் பண்ணோனே, "இல்ல, இல்ல தள்ளிப்போ, தள்ளிப்போ. என்னோட உடம்புல இந்த மாதிரிலாம் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு" தள்ளி விட்டுருவா. ச்சே! இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உடம்ப நான் இவ்வளோ நாள் பத்திரமா வச்சிருந்தேனா, இவன் என்னலாம் பண்ணானான்ற மாதிரி கிஸ் பண்ணத தொடச்சு விட்டுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பான். ஸோ இது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும், நாங்க வந்து முன்னாடி போயிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்க எவ்வளோ பண்ணாலும் நாங்க முன்னாடி தான் வருவோம். நீ வந்து எவ்வளோ தடுத்தாலும் நாங்க முன்னாடி வந்துட்டு தான் இருப்போம். உன்னால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி எங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்குள்ள தான் இருக்கு. நாங்க பட்ஜெட் எதுவுமே செலவு பண்ணல. எங்களோட இந்த பட்ஜெட்ட நாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ண போறோம்ன்னு சொன்னோனே, யூமி வந்து பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆயிட்டு, "நீங்க யாரும் கூட வர வேணாம். நான் மட்டும் தனியா போய்க்கிறேன்னு" சொல்லிட்டு போவா. இப்போ அவ ரொம்ப கோவமா போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா. இங்க யூமி வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கோ கால் பண்ணுவா. கால் வந்து எடுக்காதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. இவங்க என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இதுதான் கரெக்ட்டான டைம். ஸோ அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ வந்து கடையில போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, என்கோ வந்து அந்த இடத்துல
இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸி புக் பண்றதுக்காக வருவான். ஸோ வரும்போது இவன் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுத்து அந்த டாக்ஸிய புக் பண்ணிக்கிருவான். இங்க யூமி வந்து பார்த்தீங்கன்னா, ச்சே என்னாச்சு? காங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தான்ற மாதிரி டாக்ஸில யோசித்துட்டே வருவா. ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருவா. அவ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்கோ வந்து அந்த இடத்துல இருப்பான். ஓகே பரவால்ல. நான் வந்து இந்த இடத்துக்கு தான் வருவேன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நீ யார மீட் பண்ண வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு என்கோ வந்து அவன் கூடயே பேசிட்டு இருப்பான். காருக்குள்ள வந்து உட்காருவா. "ஏய் என்ன நீ என்ன பண்ற? நீ வந்து என் கூட விளையாடலாம் இல்லைல. ஸோ ஒழுங்கு முறையா இந்த இடத்த விட்டு வெளிய போன்ற" மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பா. யாருன்னு பார்த்தா நம்ம நாம். ஸோ நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமா இருந்திருப்பான்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து உன் கூட பேசணும்னு சொல்லிட்டு இருப்பேன். இல்ல நான்லாம் உன் கூட பேச முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருப்பா. நீ வந்து காங் கிட்ட வந்து பழி வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்த. ஆனா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருன்னு அவன் வந்து ஒரு ஃபோன் காமிப்பான். கார விட்டு வெளிய போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பாருன்னு நாம் சொல்லுவான். ஸோ அவனோட ஃபோன்ல வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். அப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். அது என்னன்னா, காங்க பத்தின இன்ஃபர்மேஷன் அடங்கின ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லா நியூஸ் சேனலுக்கும் குடுத்துருப்பான்ல. அது வந்து பண்ணது யாருன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்ணி பார்ப்பான். யாருன்னா நம்ம யூமி தான். ஸோ யூமி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பப்ளிக்காவும் அந்த நியூஸ் சேனல்ஸ் கிட்டயும் குடுத்துருப்பா. ஸோ ஒழுங்கு முறையா இந்த வீடியோ என்கிட்ட குடுத்துருன்ற மாதிரி யூமி வந்து அவன மிரட்டிட்டு இருப்பா. ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ அக்செப்ட் பண்ணு. அப்படி பண்ணா மட்டும் தான் நான் இந்த வீடியோலாம் டெலீட் பண்ணுவேன்ற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருப்பான். இல்ல நீ எவ்வளோதான் பண்ணாலும் நான் வந்து உன்னோட மிரட்டலுக்குலாம் வந்து நான் பயப்பட மாட்டேன். நான் என்னோட வழியில தான் நான் போயிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிஸ் பண்ண கிட்ட வருவான். ஸோ ரொம்ப கிட்ட வரும்போது இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு அவளும் தடுத்துட்டு இருப்பான். அவன் கிட்ட வரும்போது அங்க இருந்த கார் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அலாரம் சவுண்ட் அடிக்கும். ஸோ அலாரம் சவுண்ட் அடிச்சோனே என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவனே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயந்துருவான். உள்ள இருந்த யூமி வந்து பார்த்தீங்கன்னா, அவ கிட்ட இருக்கிற ஹேண்ட் பேக்க வச்சுட்டு அடிச்சுட்டு, இல்ல என்கிட்ட வராத தள்ளி போடா, தள்ளி போடான்னு அடிச்சிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கார்லேருந்து வெளிய வந்துட்டு, "நீ வெளிய போ. என்னோட கார்ல இருந்துட்டு என்னையே அடிக்கிறேன்ற" மாதிரி வெளிய தள்ளி விட்டுருவான். ஸோ தள்ளி விட்டுட்டு அவன் போனோனே, நம்ம என்கோ வந்து அந்த இடத்துக்கு வருவான். வந்தோனே, "நீ என்ன பண்ற? இந்த இடத்துக்கு நீ எதுக்கு வந்தேன்னு?" யூமி கேட்பான். "நான் வந்து இந்த இடத்துல உன்ன சேவ் பண்றதுக்காக தான் வந்தேன்னு" அவன் சொல்லுவானா. "இல்ல நீயும் வந்து பார்த்தீங்கன்னா, காங்க கில் பண்ணது நான் தான் நெனச்சு என்கிட்ட என் மேல பழி போட வந்திருக்கியான்னு" அவன்கிட்ட யூமி கேட்டுட்டு இருப்பான். "இல்ல நான் வந்து உன் மேல பழி போடலான்லாம் நான் வரல. நான் வந்து உன்ன பாதுகாக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ நீ வந்து என்ன நம்பலான்னு" சொன்னோனே, "இல்ல நான் எப்படி உன்ன நம்புறதுன்னு" அவன் கேட்பாளா. "இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பிளாக்மெயில் பண்றதா இருந்தா முன்னாடியே பண்ணியிருப்பேன். ஸோ நான் இந்த இடத்துக்கு உனக்கு சேவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். சொல்லு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காங்க கில் பண்ண வந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? மேபி உனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அது யாருன்னு சொல்ல முடியுமான்னு அவன் கேட்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். காங்கும் என்கோவும் பேசியிருப்பாங்க. ஸோ என்கோ வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க கஷ்டத்தில இருக்கும்போது ஹெல்ப் பண்ணா அவங்க வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிருவாங்கன்னு சொல்லியிருப்பான். அந்த ட்ரிக்க வந்து பார்த்தீங்கன்னா, இவன் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ கேட்டுருவா. ஸோ அப்ப நீ காங்க கில் பண்ணவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா? ஸோ நீ என்ன காப்பாத்தணும்னு வரலைன்ற மாதிரி யூமி வந்து கேட்டுட்டு இருப்பா. இல்ல நான் வந்து உன்ன காப்பாத்தணுன்றதுக்காக தான் வந்தேன். ஸோ உனக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா? ஸோ காங்க கில் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சாங்கன்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துல அது வந்து கட் ஆயிடும். இங்க வந்து நாம காமிப்பாங்க. ஸோ நாம் வந்து ஆஃபீஸ்க்கு வரோம். ஓகே. நீ என்னையவே வந்து பார்த்தீன்னா, இந்த மாதிரி அடிச்சிட்டல்ல. உன்ன வந்து உன்னோட முகத்த வந்து பார்த்தீன்னா, நான் எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறேன்னு முன்னாடி வருவான். ஒரு பெரிய எல்இடி இருந்துச்சுல்ல. ஸோ அந்த டிஸ்ப்ளே முன்னாடி வந்துட்டு இதோட ஸ்விட்ச் வந்து இங்க தானே இருந்துச்சுன்றது தேடிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம என்கோ வருவான். "டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு?" அவன் கேட்டுட்டு இருப்பான். "ஓகே. நீ வந்து பார்த்தீன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. ஸோ ஒழுங்கு மரியாதை உன்னோட ஃபோன குடுன்னு" என்கோவும் கேட்பான். இல்ல நான்லாம் குடுக்க மாட்டேன்னு சொன்னோனே, அவன வந்து பார்த்தீன்னா, எத்தி தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு அவனோட ஃபோன்ல இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து இவனோட ஃபோனுக்கு வந்து அனுப்பிருவான். அந்த ஃபோட்டோஸ் மட்டும் இல்ல, ஆஃபீஸ்ல வேலை பார்த்த பொண்ணுங்களோட ஃபோட்டோஸையும் வந்து பார்த்தீன்னா, இவன் வந்து கொஞ்சம் கேவலமா ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். அதையும் இவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீன்னா, நீ எங்கேயும் போ முடியாது. யாரையும் பிளாக்மெயில் பண்ண முடியாது. நீ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீன்னா, யாரையாவது பிளாக்மெயில் பண்ணணும்னு நெனச்சன்னா, என் கூட டைரக்ட்டா தான் பேட்டில் பண்ணணும்னு சொன்னோனே, உன் கூட டைரக்ட்டா பேட்டில் பண்ணணுமா? நீ வந்து பார்த்தீன்னா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தன்னா, நீ பண்ண எல்லாத்தையும் வந்து பார்த்தீன்னா, எல்லார் முன்னாடி நானே போட்டு காமிச்சுருவேன். இதுக்கப்புறம் யாரும் வந்து பார்த்தீன்னா, உன்ன மதிக்க மாட்டாங்க. உன்னால எந்த ஒரு ஆஃபீஸ்லயும் வேலை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழ தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு இவன் வீட்டுக்கு வருவான். ஸோ வீட்டுக்கு வந்தோனே எங்க போனன்ற மாதிரி தேடிட்டு இருப்பான். என்னன்னா, என்கோ தான் தேடிட்டு இருப்பான். என்கோ எங்க போன? எங்க போனன்னு தேடிட்டு இருப்பான். என்கோ வந்து பார்த்தீன்னா, கீழ மயக்கம் போட்டு கீழ கிடப்பான். மயக்கம் போட்டு கிடக்கவும், தண்ணி தெளிச்சு எழுப்பாம கன்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்பு விடுவான். ஸோ அப்பு விட்டோனே என்ன பண்றன்ற மாதிரி கேட்பானா, அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெதுவா முழிச்சு பார்ப்பா. ஏய் வலிக்குதுன்ற மாதிரி ரொம்ப அழுகுற மாதிரி இருப்பா. என்னாச்சு? எதுக்கா இந்த இடத்துல படுத்து கிடக்கன்னு கேட்பானா, இல்ல நீ அடிச்சது ரொம்ப வலிக்குது. அது மட்டும் இல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எடுக்கலான்னு வந்தேன். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கருப்பு கலர்ல ஒரு உருவம் மாதிரி என்கிட்ட வந்துட்டு, என்னோட கழுத்து அப்புறம் என்னோட உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொன்னோனே, அப்போ அது உன் கண்ணுக்கும் தெரிஞ்சுச்சான்னு அவன் கேட்பானா, அப்போ உண்மையிலே இந்த வீட்ல பேய் இருக்கா? ஸோ பேய் வீட்ல தான் நான் இவ்வளோ நாள் தங்கிட்டு இருந்தேனான்னு ரொம்ப பயந்துருவா. இல்ல இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நீ எதுக்கா என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தேன்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிரா இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து உன்னோட ரூமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம் நான் வந்தேன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. ஓகே நீ வந்து யூமிய பார்க்க போனேல்ல. ஸோ அங்க என்னாச்சு? ஸோ எதுக்கா இவ்வளோ நேரம்
மாறேன்ற மாதிரி பேசிட்டு இருப்பேன். அப்போ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூமிய வந்து செட்யூஸ் பண்ணேன்னு சொன்னோனே, "ஓ! நீ வந்து அவள கரெக்ட் பண்ணலாம்னு நெனைக்கிற. என்னோட உடம்ப வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ அப்போ அவ கூட தூங்கினியான்னு?" கேட்பேனா, "இல்ல அது மாதிரி எதுவும் நடக்கல. இதுக்கப்புறம் வேணா நடக்கலாம்னு சொன்னோனே, இதுக்கப்புறம் வேணா நடக்கலாமா? என்ன நெனச்சுட்டு இருக்க? என்னோட உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்பலாம் குடுக்க மாட்டேன்னு" காங் வந்து சண்ட போட்டுட்டு இருப்பான். "இல்ல நீ வந்து உடனடியா என்னோட ரூம விட்டு வெளிய போன்னு" அவ தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோனே, "டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்னோட உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நான் பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வரேன். இந்த மாதிரி எதுவும் பண்ணாதன்னு" அவன் வெளிய நின்னு கத்திட்டு இருப்பான். யூமி வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மன் இருக்காரு. ஸோ நம்ம ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் இல்ல நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போது. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் தான் எடுத்தாகணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட தனியா ஒரு ரூம் வச்சிருப்பான். அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தோன்னே, அவன் வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருந்தான்ல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த சேர்மன பத்தின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ காங் நீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். இவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மீட்டிங் தான் ஓடிட்டுருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாம வந்து அப்படியே நடக்க முடியாம நடந்து வந்துட்டுருப்பான். யூமி இத பார்த்துட்டு, "நீ தான் இத பண்ணியான்னு?" கேட்பானா, "நான் தான் சொன்னேன்ல உனக்காக எல்லாமே நான் பண்ணுவேன். ஸோ நீ வந்து இப்பயாவது என்ன நம்புன்ற" மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். ஸோ அந்த ஆர்ட் டீம்ல இவன பார்த்துட்டு இவன் வந்து கொஞ்சம் ஜெலஸா இருப்பான். இங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவன் பண்றத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. பேசிட்டே இருக்கும்போது அந்த சேர்மன் இருந்தான்ல, ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோ மோஷன்ல சிப்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு மெதுவா வருவான். இவன் யாரு ரொம்ப புதுசா இருக்கன்ற மாரி பேசிட்டு இருக்கான். "இல்ல எங்களுக்கும் தெரியல. இவன் தான் வந்து இப்போ மாடி படியிலேருந்து இப்ப தான் கீழ இறங்கி வரான். ஸோ எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற" மாதிரி காங்கோட டீம் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. பாரு அவன் கால்ல வந்து ஒரு ஷாக்ஸ் கூட இல்ல. வெறும் செருப்ப மட்டும் போட்டு வரான்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்க 2 பேர் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவன ஃபுல்லா இன்ட்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ட்ரோ மட்டும் இல்லாம ஒரு பில்டப் மாதிரி குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ 25 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்லாம் போய் படிச்சிருக்காரு. நெறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா, அவர் பண்ண எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா நடந்தது கிடையாது. எல்லாமே ஃபெயிலியரா தான் முடிஞ்சிருக்குன்னு சொன்னோனே, ஓகே கைஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் வந்து இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா, நான் வந்து மறுபடியும் புதுசா வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறேன். ஸோ நீங்க தானே என்ன வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். காங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே என்கோ திரும்பி பார்ப்பான். ஸோ என்கோ திரும்பி பார்க்கும்போது, நானா? நான் பேசலாமான்ற மாதிரி அவ வந்து பார்த்துட்டு இருப்பாளா, அவ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல எதுவும் பேசாதன்ற மாதிரி சொன்னோனே, ஆ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ நீங்க எப்பயுமே என்னோட மைண்ட்ல தான் இருக்கீங்கன்னு அவளும் வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பா. எப்படி வந்து என்ன மறந்துட்டு போயிடுவா? ஸோ உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல நிக்கிறேன். உன்னால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். உன்னால தான் நான் இவ்வளோ ஃபெயிலியர வந்து சந்திச்சுட்டு இருக்கேன்னு அவன் சொன்னோனே, அவ வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவா. என்ன என்னாலயா? ஐய்யயோ! நான் வந்து வாய மூடிட்டே இருந்திருக்கலான்ற மாதிரி கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவா. ஸோ நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்க கம்பெனில வந்து குடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எங்க கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம் இருக்கீங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் காங் டீம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூமி டீம். ஸோ இந்த 2 டீம்ல யாருக்கு குடுக்கலான்னு இருக்கேன்னு நான் டிசைட் பண்ணணும்னு சொன்னோனே, இங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசன்டேஷன் மாதிரி குடுங்க. எந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்டேஷன் நல்லா பண்றாங்களோ, அந்த டீமுக்கே உங்களோட ப்ராஜெக்ட்ட குடுங்கன்னு சொன்னோனே, இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஷாக்ல இருப்பாங்க. ஏன்னா, அவங்க 2 பேரும் பேசி வச்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எனிமீஸ்ன்ற மாதிரி ரூம்ல பேசி வச்சிருப்பாங்க. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.